என்ன இவ நேற்று ஃபோன் பண்ணதுக்கும் எடுக்க காணோம், இப்போவும் குற காணோம். ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு தான் வருவான்னு தெரியல. நான் இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் வந்ததே கிடையாது. இவளால கவி கவி, நான் நேற்று ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கவே காணோம். ஆமா, அதான் நான் கேட்க வந்தேன். எதுக்கு நேற்று நீ ஃபோன் பண்ண? ட்ரூ கலரில் பார்த்தேன், உன் பேர் வந்தது. நான் அப்போவே நினச்சேன், எதுக்கு அந்நேரத்தில் கால் பண்ணுற? எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. பார்த்தா என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் கூட நீ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியாதி? என்ன இவ இப்படி பேசுறா? நான் யாருக்கும் இப்படியெல்லாம் ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணதே கிடையாது. கொஞ்சம் கூட என்னமோ பொறுக்கி மாதிரி பேசுறா. இவகிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இவகிட்ட கேட்டுதான் நாம எல்லாம் செய்யணும்னு இல்லை. ஆதி, என்ன? நான் ஏதோ உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டுட்டேன், அதுக்கு இவ்வளோ ஓவரா சீன் போடுற? உன் ஹெல்ப் ஒன்றும் தேவையில்லை, நீ உன் வேலையை பாரு. ஆதி, நான் ஒன்றும் தப்பாக சொல்லல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒன்றும் வேண்டாம் கவி, ப்ளீஸ் கெட் அவுட் மை ரூம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறன்னு ஒன்றும் தெரியல. எனக்கு இருக்கிற ஒரே ஹோப் இவ தான் நினச்சா இவ்வளோ இப்படி பேசுகிறா. யார்கிட்ட போய் தான் நம்ம ஹெல்ப் கேட்கறது? யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க ரவி மாமாவை. இவ ஒருத்தி தான் நம்புறா. இவகிட்ட திரும்பவும் போனால் தேவையில்லாத பிரச்சனை. எப்படி பேசுகிறா? சை, இவகிட்ட போய் நம்ம ஒன்றும் ஹெல்ப் கேட்க தேவையில்லை. ஏதா இருந்தாலும் நாமளே பார்ப்போம். நம்ம காலேஜோட இப்போ ஹாட் டாபிக் என்ன தெரியுமா? கிருஷும் கௌதமும் கலக்கின அந்த ஸ்பீச் காம்படிஷன் தான். செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களாமா? அது சரி, உனக்கெல்லாம் எப்படி தெரியுது? எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் தனி டேலண்ட் வேணும். அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆள் வச்சுருக்கேன், அதெல்லாம் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஏன் கௌதம், ஸ்பீச் காம்படிஷன் போகிற நீங்கிட்ட சொல்லவே இல்லை நீ? சரி சரி, காங்க்ராட்ஸ். எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தான் நினைக்கிறேன் நான். நீ வேற கம்முன்னு இருப்பாவி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்பீச் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு கிருஷி தான் சொன்னான். ஆனால் இப்போ ஜாலியாக தான் இருந்தது. அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமாம், அதோட ரிசல்ட் எப்போ வரும்? எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக இருக்க சான்ஸ் அதிகம் தான். காய்ஸ், இப்போவே நான் சொல்லிட்டேன், கௌதமும் கிருஷும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டா அவங்க கண்டிப்பாக ட்ரீட் வச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டா தானே, கண்டிப்பாக வச்சுட்டா போகுது. ஹே மாயா, அங்கே பாரு, நியூ அட்மிஷன் ஆர்டர் இருக்கு. பார்த்தா ஜூனியர் மாதிரியும் தெரியல, யாரா இருக்கும்? அப்படியா? சரி இரு, கூப்பிட்டு விசாரிச்சுட்டா போகுது. ஆமாம், நீ எந்த கிளாஸு? நியூ அட்மிஷனா? இல்லை, நான் நியூ அட்மிஷன்லாம் கிடையாது, நான் ஃபைனல் இயர். ஃபைனல் இயரா? நாங்களும் ஃபைனல் இயர் தான். ஆமாம், உன் பேர் என்ன? என் பேர் கார்த்திக். சரி, உங்கள் பேரெல்லாம்? என் பேர் பவித்ரா. என் பேர் கௌதம். என் பேர் கிருஷ்ணா. என் பேர் மாயா. நைஸ் டு மீட் யூ கார்த்திக். நைஸ் டு மீட் யூ. எப்படி ஃபைனல் இயர் கிளாஸ்க்கு போகணும்? கார்த்திக், அது ஒன்றும் கவலைப்படாத, நாங்களும் அங்கே தான் போகிறோம். வா, எல்லாம் ஒன்றாவே போகலாம். சரி. என்னடி பவி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா, கிளாஸ்க்கு போகலாம். ஏய், எனக்கு இந்த கார்த்திகை பார்க்கும்போது ஏதோ தோணுதுடி. என்னமோ முன்னாடியே ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அது ஏன்னு தெரியல. அது சரி, கிருஷ்ண பார்க்கும்போது க்ரஷ்ன்னு தோணுச்சு. இப்போ கார்த்திகை பார்த்த உடனே என்னமோ முன்னாடியே பழகுன மாதிரி இருக்கோ? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கிருஷி கூட பழகாததுக்கு முன்னாடி அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னே எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கிறதானே. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, ஏதோ வித்தியாசமாக ஃபீலிங் ஆகுது. அது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல மாயா. சரி சரி, அதெல்லாம் விடு. எப்படி இருந்தாலும் கார்த்திக் இங்கே நம்ம கிளாஸில் தானே இருக்க போகிறான். அது பொறுமையாக வரட்டும். நம்ம இப்போ கிளாஸ்க்கு போகலாம், டைம் ஆகுதுல்ல? சரி. என்ன இன்னைக்கு எல்லாரும் சீக்கிரம் கிளாஸ் வந்துட்டீங்க? சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். உங்கள் எல்லாத்துக்கும் புதுசாக நியூ இன்சார்ஜ் வரப்போகிறாங்க. மேடம், என்ன இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அப்போ நீங்கள் இனிமேல் எங்கள் கிளாஸ் இன்சார்ஜாக இருக்க மாட்டீங்களா? இல்லைப்பா, நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எடுக்கணும்ல, அதனால நான் செகண்ட் இயருக்கு கிளாஸ் இன்சார்ஜாக மாறிட்டேன். இனி உங்களுக்கு ஃபைனல் இயரில் எல்லாம் நல்லா படிக்கணும், சரியா? ஐயோ, இந்த மேம் இல்லாமல் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோமே. இவங்களை அட்லீஸ்ட் கிளாஸ் ரூம்லையாவது போய் பார்க்கணும். போய் பார்த்து இவங்ககிட்ட பேசினா தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டோட மனசையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க. இவங்கள மாதிரி ஸ்டாஃப் திரும்ப வருவாங்களா? கௌதம், நம்ம பிரின்சிபல் சார்கிட்ட பேசினா என்ன?
சார்கிட்ட பேசினா கண்டிப்பாக மேம ஃபைனல் இயருக்கு வர சொல்லுவாங்கல்ல. இங்கே பாருங்க பசங்களா, படிக்கிற பசங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்க. அங்கே இருந்தா என்ன, நான் செகண்ட் இயர் கிளாஸ்க்கு மட்டும்தான் சொல்லித் தருவேன்னு இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா நீங்களே எங்கிட்ட வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவேன். சரியா? ஓகே மேம். சார் நீங்கள் வாங்க. பசங்களா, இவர் பேர் கார்த்திக். இவர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு ஃபுல்லாக சயின்ஸ் எடுக்க போகிறவர். ப்ளஸ் உங்களோட கிளாஸ் இன்சார்ஜ் கூட இவர் தான். என்ன மேடம், பசங்கள்லாம் அப்படியே ஆடி போய் உட்காந்துருக்காங்க. அதான் தெரியல சார், இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. யார் வந்தாலும் கலகலன்னு பேசிட்டு ஜாலியாக இருப்பாங்க. என்னன்னு தெரில, உங்களை பார்த்தோன்னே அமைதியாயிட்டாங்க. கவலைப்படாதீங்க மேடம், நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார், நீங்கள் பசங்களை ரொம்ப ஹார்ஷாக பேசிடாதீங்க. இவ்வளோ நாளாக நான் உங்களை எதாக இருந்தாலும் தட்டி கொடுத்து தான் வளர்த்திட்டேன். இப்போ ஏதாவது ஹார்ஷாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு தாங்குற மென்டாலிட்டி வருமானு கூட எனக்கு தெரியல. டேக் கேர் சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன். பசங்களை தட்டி கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் தட்டியும் கொடுப்பேன், திட்ட வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக திட்டவும் செய்வேன். நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எனக்கு மாலதி மேடம் வேண்டாம், கார்த்திக் சார் வேணும்னா எல்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்டால் எனக்கு சந்தோஷம்தான் சார். என் பசங்க எங்கே இருந்தாலும் இப்படியே சிரித்து சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் சார். சரி சார், எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்க மேடம். ஹாய் எவ்ரிவன், என் பேர் கார்த்திக். நான் உங்களுக்கு சயின்ஸ் சார். உங்களுக்கு சயின்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, எந்த சப்ஜெக்டில் டவுட்னாலும் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். என்ன கிரிஷ், கௌதம், நான் சொல்கிறது சரிதானே? சரிதான் சார். சார், இன்னைக்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? எவடி அவ, நாங்களே என்ன சொல்ல போறான்னு பதட்டத்தில் உட்காந்துருக்கோம். இவ வேற கிளாஸ் ரொம்ப முக்கியம், அப்படியே படிச்ச சென்டம் எடுக்க போறா. பேசாம உட்காரடி. சாரி மச்சான். ஆமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உங்க கேங்கு? அப்படியே சொன்னா தீத்து வச்சிருவியா? கொஞ்சம் பேசாம உட்காரேன். என்ன மாயா, எல்லாம் சேடு மூடுக்கு போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் இன்னும் ஷாக் மூட்லேயே இருக்கீங்க, ஏன்? அது சார், இன்னும் நான் ஷாக்ல இருந்தே வெளியே வரல சார். சரி சரி. கவி, இன்னைக்கு 2 பேரும் சண்டை போடலையா? ஓ, என்னை பார்த்தா என்ன சண்டை போடுற மாதிரி தெரியுதா? அவன் தான் என்கிட்ட சண்டை போடுறான். நேற்று என்னாச்சு தெரியுமா? நேற்று நைட்டு எனக்கு கால் பண்ணுறான். 9:30 இருக்கும். அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. எப்படி நான் கால் அட்டன் பண்ண முடியும்? சொன்னதுக்கு சாருக்கு உடனே கோவம் வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கூட காதலியே வாங்கல தெரியுமா? இங்கே பாரு பூவிலி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த மாதிரி ஆளை மட்டும் உன் லைஃப் பார்ட்னரை சூஸ் மட்டும் பண்ணிடாத. அப்பா சாமி, இவங்ககிட்ட பேசுறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதில் லைஃப் பார்ட்னராக வந்தால் கடைசி வரைக்கும் சண்டை மட்டும்தான் மிச்சமாகும். ஏய் ஏய் ஏய், ஒரு நிமிஷம். எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? சண்டை போட்டிங்களான்னு தானே கேட்டேன். அப்பா சாமி, உங்கள் 2 பேர்த்து நடுவில் நான் வரவே இல்லை. நீங்கள் சண்டை போடுங்க, அடிச்சுக்குங்க, என்னமோ பண்ணுங்க. ஆதி மாமா, இந்தாங்க காஃபி. இல்லை ராஜி, எனக்கு காஃபியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீயே குடிச்சுக்கோ. என்ன மாமா, காலையிலேருந்து நீங்கள் ஒன்றுமே சாப்பிடல. இப்படியே இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்காகும்? இந்தாங்க, இந்த காஃபியாவது குடிங்க மாமா. எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன்ல ராஜி, வேண்டானா விடு. இருங்க, நான் சொன்னாதான் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நான் உடனே அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அத்தை சொன்னால் கேட்பீங்க தானே? பாரு, சும்மா வேலை செய்யும்போது வந்து என்ன தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காத. அம்மாட்ட சொன்னாலும் சரி, நீ யார்கிட்ட சொன்னாலும் சரி, நான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். ஓ, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம அப்படி என்னதான் ஒர்க் பண்ணுறான்? நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலை? வா, பேசாமல் போய் நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்புவோம். சரி, நான் போய் நம்ம 2 பேருக்கு ஒரு காஃபி சொல்கிறேன். சீக்கிரம் வா. என்ன வேணும்? எனக்கு 1/2 கிலோ சர்க்கரையும் 1 கிலோ அரிசியும் கொடுங்க, போதும். ஆதி. கவி ப்ளீஸ், நான் உங்ககிட்ட சண்டை போடுற மூடில் இல்லை. எனக்கு ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. தயவு செஞ்சு இடத்த விட்டு போ. என்ன ஆச்சு? என்னன்னு சொல்லு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஒன்றும் தேவையில்ல, உன் வேலையை மட்டும் பாரு. ஆதி, சரி சாரி. காலையில் நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அது நைட்டு நீ ஏன் சுச்சுவேஷனையும் யோசிக்கணும்ல. நீ நைட்டு கால் பண்ணது எதுக்கு பண்ணேன்னு தான் நான் கேட்டேன். மற்றபடி உன்னை திட்டணும் இல்லை, நீ சும்மா என்கிட்ட கடலை போட பேசுகிறேன்னு நான் நினைக்கல ஆதி. என்னோட சுச்சுவேஷனை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான்.
ஆனால் நான் அப்படி பேசியிருக்க கூடாது தான். சரி சாரி. நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, நைட்டு நான் அந்த ஃபைல் லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணேன். அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் நான் கால் பண்ணேன். மற்றபடி இன்டென்ஷனில் வேறு எதுவுமே இல்லை. சரி, அதெல்லாம் விடு. நீ ஃபஸ்ட்டு வா, ஏதாவது சாப்பிடு. சாப்பிட்டு அப்புறமா நம்ம ரெண்டு டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? இல்லை கவி, எனக்கு வேண்டாம். நீ வேணா போய் சாப்பிட்டு வா. கவி, அப்பவே நீ பசிக்குதுன்னு சொன்ன. வா. பூ, அதை நீ ஆதிட்ட கொடுத்துரு. நம்ம போய் வேற வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் பூவிலி, நீங்கள் சாப்பிடுங்க. நான் வேணா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆதி சார், சாப்பிடாம இருந்து என்ன பண்ண போறீங்க? இந்தாங்க, இதை பிடிங்க. முதல்ல சாப்பிட்டு அப்புறம் வேலை செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ம், சரி கொடுங்க. தேங்க்ஸ் பூவிலி. ஆதி சார், நான் காஃபி கொண்டு வந்து கொடுத்தப்போ வேண்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு 2 பேர் கொண்டு வந்து கொடுக்கல ஏன் இழிச்சுக்கிட்டு வாங்குறீங்களா? உங்களை சின்னுங்க, நான் இப்போவே அத்தைக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம். அத்தைகிட்ட சொன்னா இது வேற மாதிரி ஆயிடும். இதை நாமளே பார்த்துக்குவோம்.